ஒரு நாள் வந்துட்டு வேலைக்கு வந்து வழக்கம் போல் வந்துட்டு பிஸ்னஸை பார்க்குறக்காக தயானந்த் போயிருக்காரு. போன அவர் வந்துட்டு லேட்டாக வர கிடையாது, டக்குன்னு குயிக்காக வந்திருக்காரு. என்னன்னு தெரில, ஏதோ வேலை முடியலன்னு சொல்லி சீக்கிரம் வந்திருக்காரு. ஆனால் அந்த டைமில் இந்த அன்னப்பிரியாவும் முருகனும் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஒன்றா உறவில் இருந்திருக்காங்க. இதை வந்துட்டு தயானந்த் வந்து நேரிலே பார்த்துறாரு. பார்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 பேரையும் வந்துட்டு பயங்கரமாக அங்கனே அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த முருகன் அங்கனே அடித்து இனிமேல் நீ வேலைக்கே வரக்கூடாது, வெளில போடான்னு சொல்லி விரட்டி விடுறாரு. இந்த அன்னப்பிரியாவை என்ன பண்ணுறாருனாக்கா திட்டி அட்வைஸ் பண்ணி வைக்கிறாரு. ஆனால் அட்வைஸ் பண்ணதோட அவர் வந்து ஸ்டாப் பண்ண கிடையாது. என்ன பண்ணுறாருனாக்கா நம்மளை வந்து இந்த மாதிரி வந்து ஏமாத்திடுச்சு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனாக்கா அதே ரூட்லேயே போயிட்டு தண்டனை கொடுக்குறாரு. அதாவது செக்ஷுவல் விஷயத்தில் வந்துட்டு தன்னையே வந்து தான் ஒய்ஃபை ஏமாற்றிட்டதுனால அதே விஷயத்தில் போயிட்டு அந்த பொண்ணை பழி வாங்கணும்னு சொல்லி நினச்சிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா டெய்லி வந்துட்டு பல முறை வந்துட்டு இந்த பொண்ணோட வந்துட்டு உறவு வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு வீட்லேயே. இந்த பொண்ணுக்கு என்ன தான் பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் திரும்ப திரும்ப கட்டாயப்படுத்தி வந்துட்டு உறவு வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது செக்ஸ் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய டேப்லெட்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த பொண்ணோட வந்துட்டு ரொம்ப நேரம் உறவு வச்சுக்கிறது, அடிக்கடி உறவு வச்சுக்கிறதுன்னு சொல்லி இந்த பொண்ணை வந்து பயங்கரமாக செக்ஸ் டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இது வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு முருகனோட வந்துட்டு ஆனால் கள்ளத்தனமாக வந்து கால் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி பேசும்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டெய்லி வந்து செக்ஸ் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கள்ளக்காதல்கிட்ட உருகி இந்த பொண்ணு வந்து அழுதுருக்கு.